விஷ்ணு பிரம்மா மானிடத்தில் பூரா பிறவிகள் இருக்கிறடா, வாயத்திறந்து பேசல. ஆணும் பெண்ணும் நீ குடும்பமா தோற்றமா உட்கார்ந்து பிள்ளைகளை பெற்று வெளியே எடுக்கலடா. எடுத்த உடனே ஒரு நொடியில கூப்பிடுறது தாய் தந்தை. புரியுதா? தாய் அம்மா அப்பா கூப்பிடுறது யார்? கடவுள். படைச்சி அந்த உயிர் ஆத்மா கொடுக்க உனக்கு வாழ்க்கைக்கு பிள்ளைகளை வச்சு சந்தோஷமா போடான்னு சொல்லி ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கறதே கடவுள். கடவுள் ஈஸ்வரன், ஈஸ்வரி, பரமசிவன், பார்வதி. புரிஞ்சு நடங்கடா. முட்டா போயலாம், முட்டா போயலாம். ஆணும் பெண்ணும் அந்த தமிழ் வார்த்தையை உலக நாடே அழிக்கும், தாய் இந்தியா நாடு மூலம் அழிக்கும். தமிழ்நாட்டிலே அழிச்சு நாசம் பண்ணி ஓடுதான். தமிழ் வார்த்தையிலே காகித பேப்பரை கேட்கும். தமிழ் வார்த்தை உலகத்துக்கு பூமி மாதா. அம்மா உட்காந்துருக்கா பார்வதி அம்மா தான் மாதா. மாதா சாப்பாடு ஊட்டும் மாதா. அன்னை சாப்பாடு ஊட்டும் வயிற்றுக்கு நீ உயிர் வாழ்றதுக்கு கொடுக்கிறது மாதா. அதான் கணக்கு கொடுத்தார் கடவுள். நீ மாதாவை உட்கார்ந்து மானிடத்தில் வாயத்திறந்து பேசுகிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிறுபிள்ளையிலிருந்து சாப்பாட்டு உணவு கொடு அப்படின்னு கொடுத்தார். புரியுதா? கல்வியை ஒரு கணக்கில் கொடுத்தார். எல்லாமே கொடுத்தது பூராமே அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ணி சேட்டை பண்ணி வச்சிருக்கியடா பாய் பேகலாம். ஏண்டா உலகத்துக்கு கடவுளே தாய் தப்ப இந்த உட்காந்துருக்காங்க. இதுவே கண்ணு தெரியாம உலக நாடு நீ ஓடுனா நீ எவ்வளவு பெரிய மோசமான பைகடா, முக்கால் சத்தியம் மானிட பிறவிகளாம். அப்படியே உட்கார்ந்த இடத்துல படைச்சோம் பூமி சொத்து என்னுடைய சொத்து எவ்வளவு நாசம் பண்ணதான்னு பாரு அப்படிங்கார். பூமியில் உயிர் வாழ்வதற்கு கொடுத்துருக்கேன், எவ்வளவோ சேட்டை பண்ணுதேடா அப்படின்னு சொல்லுதார், வருத்தப்படுதார். நீதிமன்ற கோர்ட்ஸில் கேளப்பா, அம்மானு கூப்பிடுற வார்த்தை யார்? தமிழ் வார்த்தை, தமிழ் மொழி. மொழி அந்த நாக்கு சுழட்டி விட்டு கூப்பிடுறது தமிழ் மொழியில் யாரை கூப்பிடுதா? நீதிபதி கோட்டாருக்கு முன்னாடி நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கேள்வி கேட்கல, கீழே வழக்கறிஞர்கள் நிப்பாட்டி கேள்வி கேட்டு பெட்டியில் ஏற்றால, நேரம் யாரை கூப்பிடுதா? அம்மா பெண்ணு நீதிபதிகிட்ட கேட்பான், அம்மா காப்பாற்றி விடுங்கன்னு கேட்பான், நீதி வேணும் அப்படின்னு சொல்லி. இது வழக்கறிஞர்கள் ஏமாத்து தோற்றமாக ஓடுகிறது. கீழே ஜட்ஜி இன்னைக்கு ஜட்ஜா உட்கார்ந்துருக்காரு, ஜட்ஜி கொடுக்கணும்ல, ஆணும் பெண்ணும் ஜட்ஜி. அப்ப ஜட்ஜி ஐயா நீதி கொடுங்கன்னு நீதிமன்ற கோர்ட்டில் பெட்டியில ஏறி கேட்கும். அப்ப அநியாயப்பட்டு அந்த பேனா எழுதக்கூடாது. இன்னைக்கு பொழுது சுத்தமா தூயமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீதிபதி ஜட்ஜி கோட்டார் அவர்களுக்கு கணக்கு சுத்தமா பேனா கொடுத்துட்டார். இதான் எழுதணும். அவர் பேனா சுத்தமா எழுதிட்டார். ஆனா கல்வியால வார்த்தையிட்டு பேசுற அரசியல்வாதி பல கோடி பூமி அழிச்சவன் ஓடினவன் பாண்டவன் பூரா தண்டனை கொடுப்பார். கடவுளால தான் கொடுக்க முடியும், வேற யாரால கொடுக்க முடியாது. ஆணும் பெண்ணும் கோச்சார் உட்கார்ந்துருக்கிய ஜட்ஜியா உட்கார்ந்து பார்வதி அம்மா பரமசிவன் இரண்டு பேருமே ஜட்ஜையா ஜட்ஜம்மா. பார்வதி அம்மா ஜட்ஜம்மா உட்காரும். நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு ஏற்றுனோடனே பார்வதி அம்மா ஜட்ஜி அம்மாவை தான் உட்கார்ந்து கணக்கு போடும். அதுதான் கணக்கு போடும். நீதிமன்ற கோர்ட்டுக்கு தமிழ் வார்த்தை உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோடா. நேரம் உட்கார்ந்து கணக்கு போடுறாரு. திருந்த மாதிரி இல்லடா அப்படின்ட்டாரு. ஒரு ஆட்டி விட்டுற போறாரு.